அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குறிக்கோள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, இந்த பிரபஞ்சம் சரியான முறையில் உங்களை வழிநடத்தி வெற்றியை தேடித்தரும் ரொம்பவும் சூப்பரான சிம்பிளான மெத்தடை பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு கிளாரிஃபிகேஷனை இந்த இடத்துல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷனை ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்குது. நம்ம ஆக்ஷன் ஏதாவது எடுக்கணுமா? அதாவது இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், இதை தவிர்த்து நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷனும் யோசித்து எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கிற எந்த ஒரு டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் சரி, முழு நம்பிக்கையோடு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை அதுக்காக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும் அதே நேரம் சேம் டைம் நீங்கள் எங்கேயாவது லோன் கேட்டு பார்க்கலாமா? நம்ம இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோமே, ஸோ லோன் கேட்டால் சீக்கிரம் கிடச்சிரும்னு நீங்களாக ஒரு வழியை ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட காசு கேட்டு பார்க்கலாமா? இந்த மாதிரி நீங்கள் தனியாக ஆக்ஷன் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் வேறு ஏதாவது வேலையில் கூட ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, ஆனால் அந்த நேரத்தில் மின்னல் கீட்டுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களோ இல்லை தெரியாத புது நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். அந்த வீடு வாங்குவதற்கான எளிமையான வழி, கரெக்டான வழியை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். அதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை யாருமே ப்ரெஷர் பண்ண வேணாம். ரொம்ப சுலபமாக கரெக்டாக அந்த லட்சியத்தை நீங்கள் அடைவீங்க. பிரபஞ்சத்திற்கு எப்போவுமே நீங்கள் ஒரு வழியை சொல்லாதீங்க. ஒரு பொருள் வேணும்னா அது வேணும்னு கேட்கறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கணுமே தவிர, எந்த வழியில் கொடுக்கணும்னு பிரபஞ்சத்திற்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக குயிக்காக உங்களுக்கு அந்த பொருளை கொடுக்கணும் தான் நினைக்கும். ஒரு வீடு வாங்கணும்னு நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, வீடு வேணும்ன்றதை மட்டும் தான் நீங்கள் கேட்கணுமே தவிர, எனக்கு லோன் வேணும்னு நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா லோன் வாங்கி தான் வீடு வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ ஆச்சரியங்கள், நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கும். ஸோ அதை நீங்கள் தடுத்து நிறுத்திடாதீங்க. அந்த வழியை நீங்கள் காட்டாதீங்க. வீடு வேணும்ன்றதுல மட்டும் நீங்கள் குறிக்கோளாக இருந்தால் போதும். ஸோ சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லணும்னா, எந்த ஒரு பொருளோ இல்லை குறிப்பிட்ட நபரோ உங்களுக்கு வேணும்னா, நீங்கள் ஜஸ்ட் அந்த பொருளையோ அந்த நபரை அடைவதில் மட்டும்தான் உங்களுடைய குறிக்கோள் இருக்கணுமே தவிர, அந்த வழிகளை நீங்கள் பிரபஞ்சத்திற்கு காட்டாதீங்க. பிரபஞ்சம் முடிவில்லாத பேரறிவு, அதற்கு எல்லாமே தெரியும். நேர்மையான, ரொம்பவும் சீக்கிரமாக அந்த பொருளை உங்ககிட்ட சேர்க்கறதுல தான் அது குறிக்கோளாக இருக்கும். நீங்கள் ஏதாவது வழிகளை காமிச்சு பிரபஞ்சத்தை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாதீங்க. உங்களுடைய ஆழ்மனதில் உங்கள் லட்சியங்கள் நிறைவேறிட்டதாக நினச்சி அந்த உணர்வு நிலைகளை நீங்கள் பதிய வச்சுட்டிங்கன்னா, உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் பதிய வச்சுட்டிங்கன்னா, நீங்களே நினச்சாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அந்த குறிக்கோளை நீங்கள் அடைந்தே தீருவீர்கள். அதற்கான சரியான வழிகளில் நீங்கள் போவீங்க. உங்களுக்கே தெரியாது, எஃபர்ட்லெஸ்ஸாக அந்த விஷயத்தை உங்களால் சாதிக்க முடியும். சரி, வாங்க இன்னைக்கு மெத்தட்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டெக்னிக் இது வரைக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் டெக்னிக்கை விட ரொம்பவுமே சிம்பிள். எல்லாருமே இதை எல்லா குறிக்கோளுக்காகவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா மெத்தட்ஸும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரிங்க, ஒரு பேப்பர் நீங்கள் எடுத்துக்கோங்க. A4 ஷீட் மாதிரி இருக்க பிளெயின் பேப்பர் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் டைரி கூட யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி அஃபர்மேஷன்ஸ் எழுதுகிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த நோட் புக்கை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏதோ ஒரு நோட் புக், அப்படி இல்லைனா பேப்பர் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பென் எடுத்துக்கோங்க. எந்த கலர் வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். பிளாக், க்ரீன், ப்ளூ, ரெட்டுன்னு உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அந்த கலர் பெண்ணை நீங்கள் இதற்கு பயன்படுத்தலாம். 21 நாளைக்கு இந்த மெத்தடை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நடுவில் எந்த ஒரு பிரேக்குமே எடுக்கக்கூடாது. பெண்களாக இருந்தாலும் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு படுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் காலை கண் விழிச்சதும் எழுந்திரிச்ச உடனே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இந்த 2 நேரங்களில் ஏதாவது ஒரு டைமை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு நேரத்தில் ஒரு குறிக்கோளை மட்டுமே வச்சு நீங்கள் இந்த மெத்தடை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய குறிக்கோள் நிறைவேறிட்டதாக நினச்சி அந்த உணர்வு நிலையை 5 நிமிடங்கள் நீங்கள் வெளிப்படுத்தணும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
உண்மையிலேயே உங்களுடைய குறிக்கோள் எதுவோ அது நிறைவேறிட்டா நீங்கள் எப்படி இருப்பீங்க, எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அந்த ஃபீலிங்ஸை தத்ரூபமாக நீங்கள் கொண்டு வரணும். உங்களுடைய கண்களை மூடிட்டு கூட நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் பெட்டில் படுத்துட்டே கூட பண்ணலாம். எப்படி இருந்தாலும் உங்களுடைய கண்களை மூடிட்டு நல்லா ஃபீல் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீலிங்ஸ் தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஒரு 5 நிமிடங்கள் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணணும். உங்களுடைய குறிக்கோள் உண்மையிலே நிறைவேறிடுச்சு, நீங்கள் எப்படி இருப்பீங்க, அந்த தருணத்தை, அந்த ஃபீலிங்ஸை நீங்கள் கொண்டு வரணும். ஒரு குறிப்பிட்ட நபரை நீங்கள் திருமணம் செஞ்சுக்கணும்னு நினச்சால் கூட அந்த நபருடைய முகத்தை நீங்கள் இமேஜின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அவங்களோட உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு, இல்லை மேரேஜ் ஆயிருக்குன்னா உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்த உணர்வு நிலையை மட்டும் தான் நீங்கள் கொண்டு வரணும். ஒரு வீடு வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த வீடை இமேஜின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த வீடை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அந்த சந்தோஷமான உணர்வு நிலை எப்படி இருக்கும், அதை தான் நீங்கள் வெளிப்படுத்தணும். ஒரு 5 நிமிடங்கள் இதை நீங்கள் செய்யணும். 5 நிமிடங்கள் செஞ்சதுக்கு பிறகு அந்த மகிழ்ச்சியான உணர்வு நிலையோட 786 அப்படின்ற நம்பரை நீங்கள் 108 முறை எழுதணும். நீங்கள் நம்பர்ஸ் கூட போட்டுக்கலாங்க. 1 2 3ன்னு போட்டுட்டு கூட எழுதுங்க. 1 by 1 நீங்கள் எழுதுங்க. அந்த ஒயிட் கலர் பேப்பரில் எந்த கலரில் வேணால் நீங்கள் எழுதலாம். 786 அப்படின்ற நம்பரை 108 முறை நீங்கள் சந்தோஷமான அந்த உணர்வு நிலையோடு எழுதணும். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். நீங்கள் டைரியில் அஃபர்மேஷன்ஸ் நோட்டில் கூட எழுதலாம். அதெல்லாம் ரூல்டாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பேப்பரில் எழுதுறவங்க மட்டும் கொஞ்சம் பிளெயின் பேப்பராக பார்த்து எழுதுங்க. இந்த 786 நம்பரை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாசிட்டிவான அதிர்வலைகளை கொண்ட ஆற்றல் மிக்க ஒரு நம்பர். பிரபஞ்சத்தோட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். நீங்கள் உங்களுடைய குறிக்கோள் நிறைவேறிட்டதாக நினச்சி அந்த உணர்வு நிலையை வெளிப்படுத்திக்கிட்டே நீங்கள் இந்த நம்பரை எழுதும்பொழுது உங்களுடைய லட்சியம் 100% நிறைவேறும். அதை நீங்களே நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த 786 நம்பரை பற்றின ரகசியங்களையும் சூட்சமங்களையும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தரேன். ஏன்னா அது ரொம்ப பெரிய டாபிக். இப்போதைக்கு இந்த மெத்தடை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய குறிக்கோள்கள் நிறைவேறும். வெற்றி நிச்சயம். 21 நாட்கள் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த பேப்பரை இல்லை அந்த டைரியை நீங்களே கூட வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் எரிக்கிறதா இருந்தாலும் எரிச்சிடலாம். அது உங்களுடைய விருப்பம். 21 நாட்களுக்குள்ள உங்களுடைய விருப்பம் நிறைவேறிட்டாலும் 21 டேஸ்க்கு இந்த மெத்தடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அவ்வளவுதாங்க இந்த பதிவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.